குரூப் 4ல 4th டே கவுன்சிலிங், அதாவது விஏஓ ஜேஏ பில் கலெக்டர், இந்த 4th டே கவுன்சிலிங் இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. இப்போ என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி இருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் ஒன்று பார்க்கலாம். இப்போ என்னென்ன போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வேக்கண்டா உள்ள போஸ்ட் விஏஓ ஜேஏ பில் கலெக்டர், அது எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு, இப்போ எவ்வளோ ஃபில்அப் ஆச்சு, இப்போ எவ்வளவு அவைலபிள் இருக்கு அதையும் பார்க்கலாம். முதல்ல என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படின்னு பார்த்தலாம். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னென்ன கேட்டகரிக்கு எவ்வளோ போஸ்ட் வேக்கண்டா இருக்கு அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறது என்னென்ன போஸ்ட், எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ ஃபில்அப் ஆயிருக்கு, இப்போ எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது. விஏஓ போஸ்ட் 402 போஸ்ட் இருந்துச்சு, 318 போஸ்ட் ஃபில்அப் ஆயிடுச்சு, 84 போஸ்ட் இப்போ அவைலபிள். அடுத்தது ஜேஏ போஸ்டும் பில் கலெக்டர் போஸ்டும் 3901 இருந்துச்சு, ஃபில்அப் ஆனது 1198, இப்ப அவைலபிள் 2703. டோட்டலா 4303 போஸ்ட்ல 1516 போஸ்ட் ஃபில்அப் ஆயிடுச்சு. இப்ப 4th டே முடிஞ்சு நாளைக்கு 2787 போஸ்ட் வேக்கண்டா இருக்கு. நாளைக்கு கவுன்சிலிங் போறவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என் வாட்ஸ்அப் குரூப்புக்கு வாங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். டீடைல் கரெக்டா கொடுங்க. என்னன்னா என்ன கம்யூனிட்டி, என்ன ஜெண்டர், அடுத்தது பிஎஸ்எம் இருக்குதா, அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இல்ல டிடபிள்யூ கேண்டிடேட்டா. பிடபிள்யூடி கேண்டிடேட்னா எந்த மாதிரி கேட்டகரியில வரீங்க, பிளைண்டா, டெஃபா, ஆர்த்தாவா, இதை கிளியரா சொல்லுங்க. இல்ல மல்டி டிசபிலிட்டியா அப்படின்னு சொல்லுங்க. நான் முடிஞ்ச அளவு பார்த்து சொல்றேன். என்ன டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற பதிலுக்கு கண்டிப்பா சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அது உங்களுக்கு கிடைக்கும். ஆனா உங்க கேட்டகரிக்கு எவ்வளவு வேக்கண்ட் இருக்கு அப்படிங்கறத கரெக்டா கிளியரா கன்ஃபார்ம் பண்ண முடியும்.